பொதுவா மலையாள படங்கள்ல ஒரு வில்லன் கேரக்டர் வருது, ஒரு நெகட்டிவ் ரோல் வருது, ஒரு வட்டிக்கு விடுற கேரக்டர் வருது அப்படின்னு பார்த்தா அந்த கேரக்டரை எல்லாம் தமிழ் ஆட்களுக்கு கொடுத்து நான் பார்த்திருக்கிறேன். நிறைய மலையாள படங்கள்ல ஒரு நெகட்டிவ் ரோல்னா அதை தமிழ் ஆட்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த தப்பான எண்ணத்தை மாத்தி இல்ல, மலையாள படங்கள்ல ஒரு அருமையான கேரக்டரை கூட ஒரு தமிழ் கேரக்டரா வச்சிருக்காங்க, என் நினைப்பு தப்புன்னு எனக்கு புரிய வச்ச படம் தான் மலையாளத்துல ரிலீஸ் ஆன காலாங்கிற படம். டொவினோ தாமஸ் அவர் உள்ள வந்த காலத்துல நடிச்ச படம். சும்மா சொல்லக்கூடாது, படத்துல இவரு அருமையா நடிச்சிருப்பார். ஆனா இவரை விட ஒருபடி மேல ஒருத்தர் நடிச்சிருப்பான், நம்ம ஊரு பாண்டி, தமிழ்காரன் பாண்டி. ஆனா அதை தாண்டி பாண்டி மேல இருக்கிற அந்த கேரக்டர் மேல இருக்கிற மதிப்பு மரியாதையை விட ஒரு படி மரியாதை மேல டொவினோ தாமஸுக்கு கொடுக்க வேண்டி இருக்குது, இந்த படத்தோட ஹீரோவுக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஏன்னா இந்த படத்துல ஒரு காட்சி வரும், இந்த காட்சியில நீங்க இப்படி நடிப்பீங்க, ஒரு தமிழ்கார பாண்டி வருவாரு, இந்த மாதிரி பண்ணுவாரு, நீங்க பாத்ரூம்குள்ள இந்த மாதிரி ஒரு சூழல்ல நீங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னப்போ ஒரு கால் அப்படி சொல்ற பட்சத்துல எந்த ஒரு நடிகனும் இந்த சீன் நல்லா இருக்கு, இந்த கதை நல்லா இருக்கு, நான் இதை பண்றேன்னு சொல்ல வாய்ப்பே கிடையாது. ஒரு நடிகர், புதுமுக நடிகர் கூட ஆஹா இப்படி சீனை மாத்துங்க அப்படின்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட ஒரு காட்சியில இவர் நடிச்சிருக்கிறாப்ல. அதுல இவர் மேல இருந்த அந்த மதிப்பும் மரியாதையும் ஒருபடி கூடி போயிடுச்சுன்னு சொல்லலாம். என்ன ஓவரா தூபம் போடுறானே அப்படின்னு கேக்குறீங்களா? படம் பாருங்க, உங்களுக்கே தெரிய வரும். படம் கொஞ்சம் ராவா இருக்குது. மலையாள படமா இருந்தாலும் கொஞ்சம் சென்சார் பண்ணி போட வேண்டியிருக்கும். சென்சார் பண்ணி எல்லாரும் பாக்குறாப்ல போடுறேன். ரைட், இப்ப படத்தோட ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஆரம்பத்திலேயே மங்களகரமா டொவினோ தாமஸோட சிக்ஸ் பேக் எல்லாம் இருக்கிறத அழகா அவர் குளிக்கிறாப்ல காட்டி கூடவே ஒரு நாயையும் காட்டுறாங்க. இந்த படம் முழுக்க நாய் சம்பந்தப்பட்ட கதை தான் நிறைய வரப்போகுது. அந்த நாய்க்குன்னு ஒரு அழகான கூண்டு இங்க இருக்குது. நாயை நல்லா குளிப்பாட்டி அதை உள்ள கட்டி போறதுக்குள்ள ஓடி போயிடும். பின்னாடியே ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு விரட்டிக்கிட்டு ஓடுறாரு. ஓடி போய் ஒரு சங்கிலி கட்டி அந்த நாயை கொண்டு வந்து ஒரு வழியா கூண்டுல இறக்கிட்டாரு. இவருக்கு ஒரு அழகான பொண்டாட்டி பையன் இருக்கிறான். பையன், ஏப்பா இந்த வீடு உன்னோடது இல்லையான்னு கேக்குறான். ஏன்டா ஏன் வீடுதான்டான்னு அவர் சொல்லுவாரு. இல்லையே, உங்க அப்பா வீடுன்னு அம்மா சொல்லுச்சு அப்படிங்கிறான். அதே சமயம் ஒரு வண்டி வருதுங்க. அந்த வண்டியோட டிரைவரை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமா கோவம் வருது. வண்டியில இருந்து ஒரு பெரியவர் இறங்குறார், ஹீரோவோட அப்பா. இந்த வீட்டுக்கும் சுத்தி இருக்கிற நிலத்துக்கும் சொந்தக்காரர். அவரு வராரு. கூட வந்திருக்கிற டிரைவரை பார்த்ததும் இவனுக்கு கோவம் வருது. வண்டியில டேஷ்போர்டுல வச்சிருந்த 5000 ரூபாய் பணத்தை அவன் திருடிட்டான் போல தெரியுது. திருடினதுனால அவனை வேலையை விட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. ஆனா இப்ப மறுபடியும் அவனுக்கு நீங்க வேலை கொடுத்துருக்கீங்களேன்னு பையன் கேட்க, அதுக்கு அப்பா, ஏன் உனக்கெல்லாம் நான் வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன், ஒரு செகண்ட் சான்ஸ் அவனுக்கு கொடுக்க கூடாதா? வந்து மன்னிப்பு கேட்டா இனிமே செய்ய மாட்டேன்னா சரின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். இந்த அப்பா பையனோட உறவை நம்மளால இங்க சொல்லவே முடியாத ரேஞ்சுக்கு ரெண்டு பேரும் பூனை எலி தான், எலி பூனை தான். இவனும் பயங்கர கோவக்காரன், இவங்க அப்பாவும் ஒரு மாதிரி கோவக்காரர் தான். அப்பாவுக்கு பயந்து தான் இருக்கிறாப்ல இருக்குது. எப்ப பீறிக்கிட்டு வெளியில வரலான்னு காத்துக்கிட்டு இருக்கிறான். ஒய்ஃப் பலாப்பழத்தை அப்படியே பிச்சு பலாப்பழத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்பாவை பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருப்பேன். இங்க பாரு, உங்க அப்பா அப்படித்தான், இத்தனை நாளா நான் அவரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கல, நீ கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணி இரு அப்படிங்கிறாங்க. மாமனாருக்கு சப்போர்ட்டிவா பேசுறாங்க. ஆனா மாமனார் மருமக கிட்ட மூஞ்சி கொடுத்தே பேசுனது இல்ல போல தெரியுது. அதனாலேயே இவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி மன அழுத்தத்துல இருக்கிறாங்க. அந்த மன அழுத்தத்துக்காக நான் கொஞ்ச நாள் என் வீட்டுக்கு போய் இருந்துட்டு வரேன், ஒரு 2 நாள் இருந்துட்டு வரேன், உன் ஃப்ரெண்டை தான் நான் வர சொல்லி இருக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு விசாரிக்கிறாங்க. இவனும் ஜரின்னு இருப்பான். அடுத்து பார்த்தா வேற ஒருத்தர் வராரு. இவங்க வீட்டுல நிறைய ஏக்கர் கணக்குல தோட்டம் துறவு மரம் எல்லாம் இருக்குது. மரத்துல ஏதாவது கிளைய வெட்டணும்னாலோ, மரத்துல இருக்கிற தென்னை மரத்தை வெட்டி கீழே போடணும்னாலோ, தென்னை மரங்களை தேங்காய்களை பறிச்சு கீழே போடணும்னாலோ, அங்கேயும் பார்த்தேன்னு சொல்றேன், இளநிய பிரிச்சு கீழே போடணும்னாலோ அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆட்களை தான் கூப்பிடணும் போல. நாளைக்கு வந்துடும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போவார். அப்படி போறவரை இந்த சின்ன பையன் பார்த்துட்டு ஐயோ பேயின்னு பதறுவான். என்னடான்னு பார்த்தா அவங்க ஊரு விசேஷத்துல வேஷம் கட்டிட்டு அவர் ஆடுவார் போல தெரியுது. அதை பார்த்து பயம். ஆனா அவர் கூடயே ஹாயா சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. குழந்தைய படுக்க போடணுமேன்னு அம்மா கொண்டு போய் குழந்தைய படுக்க போடுது. பையன் ரொம்ப அழகா டிராயிங் வரவன், நல்லா படிக்கிறானா, ஸ்மார்ட்டா இருக்கிறானா. அம்மா இந்த மாதிரி எல்லாம் புகழ்ந்துகிட்டு இருக்க, யாரு புள்ள, ஏன் புள்ளையாச்சு அப்படின்னு அவர் மீசிய தடவராரு அப்பா. அடுத்த நாள் காலையில பார்த்தா தான் அப்பா கிட்ட இந்த மாதிரி ஒய்ஃப் பிறந்த வீட்டுக்கு ஒரு 2 நாள் போய் இருந்துட்டு வரதா சொல்றாப்பா, கூட்டு போறதுக்கு அப்பு வரான் அப்படின்றாரு. ஏன் இங்க இருந்தா ஆகாதோ அப்படிங்கிறாரு மாமனார். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ அவனோட மாமனார் கிட்ட படம் வாங்கி போன தடவை ஏதோ பிசினஸ் பண்றேன், விவசாயம் பண்றேன்னு இறங்கிருப்பான் போல. அதுல கொஞ்சம் லாஸ் ஆகி போச்சு. அப்படி நீ பணம் வாங்கலைன்னா இஷ்டத்துக்கு இந்த மாதிரி இவங்க எல்லாம் முடிவெடுப்பாங்களா? அந்த பணத்தை செட்டில் பண்ற வழியை பாரு. பொண்ணு வீட்டு சைடு இந்த மாதிரி எதையும் வச்சுக்க கூடாதுங்கிறாரு அப்பா. ஹீரோ சரிப்பான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வரான். ஒரு மாதிரி ஜாலி மூட்லயே இருக்கிறாரு ஹீரோ. அதே சமயம் இந்த மர வேலைக்காக ஒரு 3-4 பேர் வராங்க. நல்ல மலையில ஜோரா மழை பெஞ்சிட்டு இருக்கு. வராங்க. வந்தவங்க எந்தெந்த மரத்துல என்னென்ன வேலை இருக்குன்னு அண்ணாந்து மேலேயே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 3 பேர், 2 பேரு மலையாளக்காரங்க, 2 பேரு தமிழ் ஆட்கள். அப்ப மொத்தம் 4 பேர் வரணும்ல. அந்த 4வது ஒரு ஆளை நமக்கு இங்க காட்டல. இவங்க குளிச்சுட்டு துணிக்காய போறதுக்காக வெளியில வருவாங்க. இங்க வந்து பார்த்தா முகம் தெரியாத புது ஆட்கள் எல்லாம் வந்திருக்கிறத பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. துணியெல்லாம் எடுத்து மறுபடியும் வேற பக்கத்துல கொண்டு போய் காய போடுறாங்க. இந்த பக்கம் ஒரு தடவை ஒரு 8 பாத்துக்கங்க அப்படின்னு வேலைக்கார மாட்டேன்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா வீட்டுக்குள்ள சகதி தடம் இருக்கு. யாரோ வீட்டுக்குள்ள எல்லாம் அங்கே
அங்கேயும் போயிட்டு வந்திருக்காப்ல. யாரா இருக்கும்னு இவங்களும் ஃபாலோ பண்ணி போய் பாக்குறாங்க. யாரா இருக்கும்ன்றது தெரியல. வெளியில இருந்த நம்ம ஹீரோவோட அப்பா அவரை திடீர்னு கீழே விழுகிறாப்ல. சத்தம் கேட்க புள்ள ஓடியாரா, மருமக ஓடியாருது. பார்த்தா கால்ல சுலுக்கிச்சு. யாரோ என்ன தள்ளி விட்டதா அவர் சொல்றாரு. இல்ல யாரும் தள்ளி விடலன்னு இவங்க சொல்லுவாங்க. அப்புறம் நான் பொய்யா சொல்றேன்னு கோவப்படுறாரு. காலை இவன் கொஞ்சம் நீ விட்டுக்கிட்டு இருப்பான். மருமகளும் சரி ஹெல்ப் பண்ணலாமேன்னு காலத்தோட வந்தா நீ தொடாத அப்படிங்கிறார். எரிஞ்சு விழுகிறாரு மருமக மேல. மருமகளே நீ இதுவரை கூப்பிட்டதில்ல, மருமகளை தொடவோ இல்ல பாசமா நடத்தவோ இவர் இதுவரை செஞ்சதில்ல. இவளுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்குது. வேலை பார்க்கிற பசங்களுக்காக வேலைக்கார அம்மா டீ ரெடி பண்ணி வந்து கொடுக்குறாங்க. எல்லாரையும் சாப்பிட சொல்றாங்க. இந்த பக்கம் அப்பா புள்ள சாப்பிட உட்காந்துட்டான். மருமக சாப்பாடு எடுத்து வைக்குது. அதே சமயம் அந்த பக்கம் வேலை பார்க்க வந்த ஒரு 4-5 பேரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுல கழுத்துல தாயத்து போட்டாப்ல தாடி தலைமுடின்னு ஒரு மாதிரியா சின்ன பையன் உட்காந்துட்டு இருக்கிறான் பாருங்க. அவன் பேரு தான் பாண்டி. எந்த ஊருப்பா தம்பின்னு கேட்டா நாய்க்காரம்பட்டிங்கிறாங்க. பனியன் போட்டு இருக்கிற ஒருத்தர் ஆளா சாப்பிட்டுட்டு இந்த இலையை எங்க போறதுன்னு கேக்குறாப்ல. அட இங்கயா தூக்கி போட்டு மேல ஒரு ஓடு உடஞ்சு போய் கிடக்கு கிச்சனுக்கு மேல, அதை கொஞ்சம் சரி பண்ணு தம்பின்னு சொல்றாரு ஒருத்தர். அதை கேட்டு கேட்காத மாதிரியே அவனும் தமிழ்காரன் தான். அந்த தமிழ்காரன் போறான். அப்படி கை கிளவு போனவன் அங்க இருக்கிற அந்த சின்ன பையனை பாக்குறான். இவன் பாக்குற பார்வையோ இவன் செய்யற விதமோ எதுவும் சரியா படல. சரி அந்த குழந்தைய பார்த்தா இவன் பண்றான்னு பார்த்தா அதான் இல்ல. அங்க இவங்க கிட்ட இருக்கிற அந்த நாயை பார்த்து அவன் பண்றான். நாய் ஆடுறாப்ல அவன் கையில இருக்கிற அந்த பைய ஆட்டுறான். அந்த பைய ஆடுறாப்ல பின்னாடி இருக்கிற நம்ம பையன் தலையாட்டிக்கிட்டு இருப்பான். அப்புறம் ஒரு வண்டி வருது. அப்புன்னு ஒருத்தவர் வருவான். பொண்டாட்டிய கூட்டிட்டு போவான்னு சொன்னாங்கல்ல, அந்த அப்பு தான் வராரு. நம்ம ஹீரோ எப்படின்னா பிசினஸ் சொல்லி கண்ணபுறவங்க கிட்ட கடன் வாங்கி வச்சிருக்கான். மாமனாரையே விடலன்னா பாத்துக்கங்களேன். அப்படித்தான் இங்க இந்த அப்பு கிட்டையும் கடன் வாங்கி இருக்கான் போல. அப்பப்ப நோஸ் கட் பண்ணி விடுறாப்ல பேசுவாரு அப்பா முன்னாடியே. அப்பா போன பிறகு இந்த மாதிரி நோஸ் கட் பண்ற வேலையை வச்சுக்கிட்டு அவ்வளவுதானு மிரட்டுவான். என் காசை கொடு, நான் என்ன சொல்ல போறேன்னு சொல்ல. இங்க பாரு, மிளகு ஏதோ நல்ல ரேட்டுக்கு போகுது போல தெரியுது. ஏகப்பட்ட மூட்டை மிளகு நம்ம கிட்ட ரெடியா இருக்குது. அதுல எப்படியாவது அடிச்சு உன் கடனை நான் செட்டில் பண்றேன். இந்த மாதிரி நக்கல் நையாண்டி வேலையை வச்சுக்காதுன்னு சொல்லியிருக்கிறாப்ல. இவர் தான் பொண்டாட்டி பிள்ளைய கொண்டு போய் பிறந்த வீட்டுல விடுறதுக்காகவும் வந்திருக்கிறார். எல்லாம் கிளம்புற சமயம் இவளோட செருப்பு சகதியில முக்கி எடுத்தாப்ல இருக்குது. இது எப்படின்னு கேட்க, நீ தான் ஏதாவது போட்டு போயிருப்ப, மறந்துருப்ப, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் கழுவி எடுத்துட்டு வரேன், நீ போய் உட்காருன்னு கார்ல உட்கார வச்சுட்டு இவர் கழுவி கொண்டு வந்து செருப்ப போடுறாரு. இந்த அம்மா ஒன்னும் பிரச்சனை இல்லையே, நான் தான் ஏதோ இல்லாததெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்கிறனோ அப்படின்னு அந்த அம்மா கேக்குது. ஆமா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, தாராளமா நீ போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறார். இதுல வேற அந்த ஓட்டை சரி பண்றேன்னு ஒருத்தவன சொன்னோம்ல, அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிச்சன்ல மேல ஓட்டை சரி பண்ணும் போது இவ பார்த்து பயந்துருப்பா. அந்த பயம் தான் ஒரு மாதிரி ஏதோ செய்து போல. நம்ம ஹீரோ கூட எவனோ ஒருத்தன் இவங்கள நோட்ட வரத கவனிச்சுக்கிட்டு தான் இருந்துட்டு இருப்பான். ஆனா அது யாருன்னு இன்னும் நம்ம ஹீரோவால கண்டுபிடிக்க முடியல. பொண்டாட்டி புள்ள இங்க இருந்தா சிக்கல், அவங்க வெளியில போறது இவனுக்கு கொஞ்சம் வாய்ப்பா இருக்குது. அப்புறம் இங்க வந்து மரத்துல ஏறி இருக்கிற அந்த ஆட்கள் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்பப்ப வந்து ஒரு விசில் அடிக்கிற சத்தம் கேக்குது. அந்த விசில் அடிக்கிறது யாருங்கிறத நம்ம ஹீரோ இதுவரை கண்டுபிடிக்கல. சந்தேகத்தோடயே எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறார். எவன் சேட்டை பண்றாங்கிறதையும் அவரால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ அவங்களை கூட்டிட்டு வந்த ஆள்கிட்ட இந்த தமிழ்கார பசங்க யாரு என்னன்னு விசாரிக்க, என் அக்கா பையனுக்கு தெரிஞ்ச பசங்களா, நல்ல வேலைக்காரங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றாரு. அப்புறம் மறுபடியும் வீட்டு பக்கம் வருவாப்ல. அப்போ இவனுக்கு பின்னாடி ஒருத்தன் இவனை முறைச்சாப்ல கையில கவட்டையோட ஒருத்தன் ரெடியா இருக்கிறான். அப்படி நிக்கிறவன அங்க இருக்கிற ஒரு வண்டியோட சைடு கண்ணாடியில இவர் பாத்துறாரு. கரெக்டா அந்த கண்ணாடியவே அடிச்சு உடைக்கிறான் இவன். நம்ம ஆளுக்கு பயங்கர கோவம் வருது. ஏற்கனவே இவர் கோவக்காரன் வேறையா, நில்றான்னு விரட்ட ஆரம்பிக்கிறாரு பாண்டிய. தமிழ்கார பாண்டி தெரிச்சு ஓடுவான். அழுக்கு சட்டை, அழுக்கு டவுசரா, பேண்டா பேண்ட், 3 வேளை சோறு கிடைக்குமான்னு கூட தெரியாது. ஆனா இந்த பக்கம் ஜிம்பாடி, ஏகப்பட்ட சொத்து, முரட்டு உடம்பு, முரட்டு ஆளு விரட்டிக்கிட்டு வர்றான். பாண்டி பாக்குறதுக்கு பொடிப்பைய மாதிரி இருக்கிறான். இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது நம்ம ஹீரோ முன்னாடி. அங்க முயலுக்கு வச்சிருந்த அந்த கண்ணில மாட்டிக்கிட்டான். காலை போட்டு அப்படியே நசுக்கி பிடிச்சுக்கிறாரு. கெட்ட வாரத்துல திட்டி யாரானின்னு விசாரிக்கிறாரு. திரும்பி அப்படியே முறைச்சு பாக்குறான். இப்பதான் முகத்தையே நம்ம ஆளு கவனிக்கிறார். அந்த வயலை தூக்கி பாண்டியோட முகத்துல பளிர் பளிர்னு 2 அரை ஒரு நாயை இழுத்துட்டு வரார். அதே சமயம் பாண்டிக்கு ஒரு பிளாஷ்பேக்ல பாண்டி ஒரு பன்னிய வேட்டையாடிட்டு கூட தான் ஆசையா வளர்த்த ஒரு நாயோட அவனோட இடத்துக்கு போறாப்ல காட்டுறாங்க. அந்த ஏரியா பக்கம் தெரிஞ்ச ஒருத்தவர் கல்லு ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். அந்த கல்லுக்கடையில தான் இவனு வேலை பார்ப்பான் போல தெரியுது. நாயை கொண்டு வந்து விட்டுட்டு பண்ணிய போடுறான். அதுக்கு அவர் பார்த்துட்டு, ஏன்டா பெரிய பண்ணி கிடைக்கலையா உனக்கு அப்படின்னு அதுக்கு திட்டுறாப்ல கடைக்காரரு. சரி இதை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரு பண்ணிய சமைக்க போயிடுறாரு. இவன் அந்த சாராயத்தெல்லாம் ஊறிக்கிட்டு இருக்கிறான். அந்த நாய் அங்க இருந்து அப்படியே அந்த பக்கத்துல போய்கிட்டு இருக்குது. பக்கத்துல எங்கேயோ. இப்ப மறுபடியும் நடப்புக்கு வரான். பாண்டிய ஒரு நாய் மாதிரி ஹீரோ இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. மறுபடியும் பிளாஷ்பேக்ல எதையோ மோப்ப முடிச்சு பாண்டி வளர்த்த நாயை வந்து நிக்குது. மாட்டுக்கறியா என்னன்னு தெரியல, அந்த கறி துண்டை யாரோ போட்டிருக்கிறாங்க. இதுவும் ஆசையா போய் சாப்பிடுது. ஆனா அந்த கறி துண்டுக்குள்ள எவனோ நாட்டு வெடிகுண்டை வச்சு போட்டிருக்கிறாங்க. அதை சாப்பிட்டு அப்படியே வாய் வெடிச்சு அந்த நாய் சம்பவ இடத்திலே செத்து போச்சு. அந்த சத்தத்தை கேட்டுட்டு, நாயோட அலறல் சத்தத்தை கேட்டுட்டு பாண்டி தெரிச்சு ஓடியாருவான். இதெல்லாம் பிளாஷ்பேக்ல வர்ற கதை. இப்ப பார்த்தா எதையாவது திருட வந்தியா
அப்படின்னு நம்ம ஹீரோ விசாரிக்கிறார். இங்கேயே பீடி சிகரெட் எல்லாம் வச்சிருப்பாப்ல. பீடி எடுத்து அடிச்சிட்டு நீ யாரு என்னங்கறத நீயே சொல்லிடுன்னு மிரட்டுறாரு. ஆனா பாண்டி எதையுமே சொல்ல மாட்டேங்கிறான். எவ்வளவு அடிச்சாலும் சரி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். அந்த ரூமுக்குள்ளேயே அவனை அடைச்சு வச்சுட்டாப்ல. வெளியில பூட்டு போட்டாப்ல. வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன்னு வெளியில வர்றாரு. அப்புறம் போன் பண்ணி அவன் யாரா இருக்கும் அப்படின்னு லைட்டா விசாரிக்கிறாப்ல. அப்படி விசாரிச்சு பார்க்கும்போதுதான் அட தமிழ்நாடு பார்டர் பக்கம் நீங்க ஒரு நாள் வந்தீங்கல்ல, ஏதோ விவசாயம் பண்ணணும்னு ஏதோ வந்தீங்க. விவசாயம் நல்லா வடக்கல, ஒன்னும் செய்யல, பிசினஸ் கெட்டு போச்சு. நீங்க இன்னும் சில பேர் வந்து சாராயம் குடிச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ நீங்க தானே அந்த கறிக்குள்ள நாட்டு வெடிகுண்டை வச்சு தூக்கி போட்டது. ஒரு நாய் சாப்பிட்டு வெடிச்சு செத்து போச்சே, அந்த நாயை வளர்த்த பையன் வந்தா உங்க கூட சரக்கு அடிச்சுக்கிட்டு இருந்த சில பேரை கூட அடிச்சு போட்டான்னு அவன் மேல கேஸ் இருக்குது. ஆளு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருப்பான், பார்த்து நடந்துக்கங்கன்னு அந்த பக்கத்துல இருந்து அப்டேட் கொடுக்குறாங்க. ஓ அதான் கதையா, அந்த நாய்க்காகத்தான் பழி வாங்க வந்திருக்கிறானா சாரு, சரி நான் பாத்துக்கிறேன், ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு போனை கட் பண்றாரு. எஸ், பிளாஷ்பேக்ல பார்த்தா அதுதான் நடந்திருக்குது. நல்ல சாராயத்தை அடிச்சிட்டு செம போதையில இருந்திருக்கிறாரு நம்ம ஹீரோ. நாயோட பேரு பாவ். பாவ்னு கத்திக்கிட்டு இருப்பான். அதே சமயம் ஒரு சின்ன பேனா சைஸ்ல இருக்குது ஒண்ணு, அதுக்குள்ள வெடிமருந்த போட்டு அதை நல்லா கடிச்சு ஒரு நாட்டு வெடிகுண்டை ரெடி பண்ணி ஒரு கறிக்குள்ள அதை உள்ள சொறி அந்த நாய் கீழே எச்சி இலைய நக்கிறதுக்காக வந்திருக்கும். அது சாப்பிடட்டுமேன்னு தூக்கி வீசியிருப்பார். செம போதையில அந்த போதையும் பத்தலன்னு அவர் செஞ்ச சேட்டை இது. அதையெல்லாம் ஞாபகப்படுத்துற விதமா எல்லாத்தையும் அடப்பட்டு கிடக்கிற அந்த இடத்துல நம்ம பாண்டி சவத்துல வரைஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நாய கொண்ட நம்ம ஹீரோவை எல்லாத்தையும் தத்ரூபமா வரையறான். இந்த பக்கம் போன்லயே பேசிட்டு இருக்கிறார் நம்ம ஹீரோ. சரி அடப்பட்டு கிடக்கிறவன் இவன் எப்படிடா தப்பிப்பான்னு யோசிச்சா ரொம்ப சிம்பிள். ஓடுதான் அந்த ஏரியா ஃபுல்லாவே. அசால்ட்டா 2 ஜம்ப் அடிச்சு ஓட்டுக்கு மேலேயே வந்து நின்னு கெத்தா அவன் பீடியே அடிச்சிட்டு இருக்கிறான். ஆளுதான் பாக்குறதுக்கு சுல்லா மாதிரி இருக்கிறானே ஒழிய வேலையெல்லாம் படு பயங்கரமா இருக்கிறான். அங்க கிடக்கிற ஒரு கோடாரி கிடைக்கும், அதை எடுத்து பார்த்துட்டு இந்த கோடாரிக்கு வேலை வந்துருச்சுங்கிறாப்ல பாக்குறான். அதே சமயம் மரத்து மேல ஏறினவங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் சாப்பிடறதுக்காக கீழே இறங்குறாங்க. வீட்டுல இருக்கிற வேலைக்காரமா கூட இந்த பக்கம் யாராவது ஓடி வந்தாங்களான்னு விசாரிக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையேங்கிறார் நம்ம ஹீரோ. சரி தம்பி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிவிட்டு வேலைக்காரமாவும் கிளம்பி போறாங்க. யாரோ ஒன்னாங்கன்னு சொன்னதை வச்சு சரி பாண்டி இங்க இருந்து தப்பிச்சு போயிருப்பான் அப்படின்னு நினைக்கிறாப்ல. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா தமிழ்காரங்க எல்லாத்தையும் மரத்துல வேலை பார்த்தது போதும், இறங்குங்க சாப்பிட்டுட்டு வேலை பார்க்கலான்னு எல்லாரும் இறங்க சொல்றாப்ல. எல்லாருக்கும் சாப்பாடு வச்சாச்சு. இங்க இருந்து தப்பி போவான் பாண்டின்னு பார்த்தா பீடி அடிச்சுக்கிட்டு அவங்களோட சாப்பிடறதுக்கு போய்கிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் அவங்க லீடரை கூப்பிட்டு இவங்க கிட்ட நிறைய மிளகு இருக்கும். கடுகா மிளகுதான் நினைக்கிறேன். மார்க்கெட்ல நிறைய விலை போகுது போல, ரொம்ப டிமாண்ட் போல. இதை எல்லாத்தையும் மூட்டை கட்டி மழை பெய்யறதுக்குள்ள ரெடி பண்ணி விற்கணுங்கிறாப்ல அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு. இதெல்லாம் ரெடி பண்ணணும்னு வேலை கொடுக்குறாரு. எதுக்கத்தான் அவன் நிக்கிறான். இவங்க 2 பேரு சண்டை போட்டுக்கிட்டத பத்தி அவங்க 2 பேருமே யாருக்கிட்டையும் காட்டிக்கல. அப்புறம் அந்த சாப்பிடுற இடத்துல கூட இருந்த இன்னொரு தமிழ்காரன் இந்த டீம் லீடரோட வாட்சை திருடி இருப்பான் போல தெரியுது. கண்டுபிடிச்சு அந்த பேல அடிச்சு விரட்டி விட்டேன்னு டீம் லீடர் சொல்லிட்டு இருக்கிறார். இது எல்லாத்தையும் மூட்டையா கட்டிக்கிட்டு இருக்கிறார். சாப்பிட்டு முடிச்ச பிறகு பாண்டியும் ஏன் இந்த மேட்டரை இவங்க கிட்ட காட்டிக்கலன்னு தெரியல. அவரும் இந்த மேட்டரை பெருசா காட்டிக்கல. மூட்டை மூட்டையா கட்டி வெளியில எடுத்துட்டு போறாங்க. பாண்டி தான் அந்த மூட்டையில நிறைக்கிற வேலையை பாத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ இங்க பாரு தம்பி, அந்த நாய் மேட்டருக்காகத்தான் நீ பழி வாங்க வந்திருக்கிறேன்னு தெரிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு போதையில பண்ணிட்டேன், ஃப்ரீயா விடு. நாய் தானே, அந்த நாய்க்கு பதிலா நான் உனக்கு வேற ஒரு நாய் வாங்கி தரேன் அப்படிங்கிறாப்ல. ஆனா அதுக்கு நம்ம பாண்டி ஒத்துக்கிட்டாப்ல தெரியல. இவரை கண்டுக்காம மூட்டையை அள்ளிட்டு போயிட்டே இருப்பான். டேய் சொன்னா கேள்றா, நீ வளர்த்தது பார்த்தேன்னா தெரு நாய், அதுக்கு பதிலா ஒரு டாபர்மேன் வாங்கி தரேன், வெளிநாட்டு நாயெல்லாம் வாங்கி தரேன்டா அப்படின்னு பேசி பாக்குறாரு. அப்பயும் அவன் ஒத்துக்கல. ஆனா ரொம்ப சிம்பிளா இந்த வேலை முடியறதுக்குள்ள ஓ நாயை நான் கொல்லுவேன் அப்படின்னு தமிழ்லயே சொல்றான். அவருக்கு அது புரியாம இல்ல, கோவப்படுறாப்ல. அதே சமயம் மேல மரத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த டீம் லீடரோட தங்கச்சி மகன் கீழே விழுந்துட்டான். முதுகுல நல்ல அடி, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. யாரோ ஒரு வேலைக்காரர் கீழே விழுந்ததை கேட்டுட்டு பாண்டி துடிதுடிச்சு போய் ஓடியாரான். ஆனா நம்ம ஹீரோ இதையெல்லாம் கண்டு பெருசா துடிதுடிக்கலாம் இல்ல. வண்டி எடுங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனுங்கிறாப்ல. இன்னும் கொஞ்சம் மூட்டை இருக்குப்பா, அதையும் மூட்டை கட்டிடுங்கப்பா, அப்பா சொல்லிருக்காருப்பா, இல்லன்னா திட்டுவாருப்பான்னு பேசுறாரு. யோ மனுஷனா நீயே, இங்க ஒருத்தன் உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான், அவனை காப்பாத்துறதை விட்டு மிளகை கட்டு அதை கட்டு இதை கட்டுக்கிட்டு இருக்கிற, வண்டியாவது குடியான்னு வண்டி சாவியை வாங்கிட்டு இவங்க வண்டி எடுத்துட்டு போக பாக்குறாங்க. ஆனா இவனுக்கு அவன் வேலை முடியுங்கிறாப்ல முறைச்சு பாத்துக்கிட்டே இருப்பான். பின்னாடி பாண்டி உட்காந்துட்டு இருப்பாரு. எங்க இப்படியே அறகுறையா விட்டுட்டு போனா வேலை செஞ்சதுக்கு காசு கிடைக்காதோ அப்படின்னு நினைச்ச நம்ம டிஎல் அங்க இருந்து இறங்கி பாண்டிய நீ கீழே போய் மிளகெல்லாம் மூட்டை கட்டுற வேலையை பாரு, நாங்க அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறோம்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. அவன் எல்லாத்தையும் மிச்ச வேலையெல்லாம் பார்த்துப்பான், சம்பளத்துல கை வச்சிடாதுன்னு சொல்லிட்டு டிஎல் கிளம்பிடுறாப்ல. இதையெல்லாம் வேணுக்குனே நம்ம ஹீரோ தான் செய்யறான். ஏன்னா இவங்கிட்ட அந்த கணக்கு வழக்க இன்னும் முடிக்கணும்ல. அவங்க போனதும் என்ன அடி நம்ம பாண்டிக்கு அடிச்சு பொழந்து கட்டுறாரு. கெட்ட வாத்துல திட்டுறாப்ல. வந்ததுல இருந்து ஓரா பண்ணிக்கிட்டு இருக்கிற, என்னடா
நான் பூனையும் வாங்கி கொடுக்குறேன், வாங்கிட்டு ஓடி போயிரு, பஸ் டிக்கெட்டுக்கு காசு கூட கொடுக்குறேன்டாங்கறாப்ல. ஆனா காரி துப்புவான். இன்னும் கோவத்தை தூண்டுறான். யார் மேல கைய வச்சனு அடிக்க வர தான் காலாலேயே அவனை வலிக்கி விட்டு அவரோட கழுத்தை பிடிக்கிறான். அப்படியே தூக்கி முன்னாடி வீசுறாரு. இவெல்லாம் ஒரு ஆளாங்கிறாப்ல தான் அவரோட பார்வை சிரிப்பெல்லாம் இருக்குது. என்னையே அடிக்கிற ரேஞ்சுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சான்னு வேட்டிய மடிச்சு கட்டுவாப்ல. அப்ப கீழே தள்ளி விட்டுட்டு இவன் குத்த போவான். நல்லா கழுத்தை இறுக்கி லாக் பண்ணி பிடிச்சிட்டாரு. ரெண்டு பேரும் மல்லு கட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. பாண்டி விடுறாப்ல தெரியல. பிடிய விட்டு வெளியில வந்து ஓடி போய் முட்டை வருவான். நல்லா முதுகுல குத்துன்னு குத்து வாங்குறான். ஒரு கட்டத்துல அப்படியே தூக்கி WF அடிக்கிறாப்ல தூக்கி பின்னாடி போடுறாரு. அடி அவனுக்கு தாவலும், ஆனாலும் அவர் மேல ஏறி உட்காந்துப்பான். சும்மா குத்துன்னு அவர் குத்துறாரு. அவனை படுக்க போட்டு மேல ஏறி ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் உருண்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லா சகதி வேற அந்த ஏரியா ஃபுல்லா. கையில ஒரு கட்டை கிடைக்கும், கட்டை எடுத்துக்கிறாப்ல. ஒடியாந்து அடிக்க வருவான். நல்லா அடி வாங்குவான் பாண்டி. ஆனாலும் நெஞ்சில எட்டி மிதிக்கிறான். ஒரு கட்டத்துல அவன் முன்னாடி ஓட பின்னாடி ஒரு கட்டையோட விரட்டிக்கிட்டே போறாரு. ஓடுன்னு ஓடுறான் பாண்டி. என்னடா இன்ட்ரோல என்னென்னமோ சொன்னேன், இங்க பயந்து ஓடுறானேன்னு யோசிக்க வேண்டாம். ஒரு மரத்துல அப்படியே சுழண்டு வந்து இவனை முன்னாடி விட்டு ஒரு எத்து, அப்புறம் கீழே விழுந்தவனை போட்டு புளிர்னு அடிப்பான். கழுத்தை பிடிச்சு அப்படியே மேல் பக்கமா அப்படியே இழுக்கிறான். பயங்கர வெறியோட தான் இருக்கிறான்னு சொல்லணும். இப்ப நம்ம ஹீரோக்கும் வெறி வந்துருச்சு. ஒரு புடி பிடிச்சு நசுக்கி விட்டாப்ல. ஒரு கட்டத்துல அந்த கோடாரி எடுத்து கோடாரி அந்த பக்கம் அமுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ இந்த பக்கத்துல தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. பாண்டி பக்கம் தான் வருதுன்னு நினைச்சா கோடாரியுடைய முனைய மாத்தி விட்டுட்டு நெஞ்சில கோலை போட்டு விட்டான். என்ன கோவம், பல்லு ரெண்டு எப்படி கடிக்கிறான் பாருங்க. இது எங்க போய் முடிய போதோ தெரியல. இன்னும் கோவம் வருது. மறுபடியும் வேட்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு சும்மா நெஞ்சிலேயே நல்லா மிதிச்சு எடுக்கிறாரு. பொலின்னு அடிக்கிறாரு. இப்போ அடுத்து நெஞ்சில ஒரு மிதி, அப்படியே சகதியில போய் பொத்துன்னு விழுந்துட்டான். பேச்சு மூச்சு இருக்கான்னு கூட தெரியல. நம்ம பயல அப்படியே தூக்கி கொண்டு போய் அவங்க தோட்டத்துல நிறைய கிணறு இருக்கு, அதுல ஒரு கிணத்துக்குள்ள வீசி கிணத்தையும் மூடிட்டாங்க. வெளியில இவங்க அப்பா வேற வந்து ஆரன் அடிச்சிட்டு இருக்காரு. வண்டி இல்ல, ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அப்பா வண்டியா இல்ல போன பொண்டாட்டியோட வண்டியான்னு தெரியல. உடனே சகதியெல்லாம் போறாப்புல குளிச்சுட்டு இந்த பக்கத்துல வந்து நிக்கிறான். பார்த்தா பொண்டாட்டி புள்ள திரும்ப வந்துட்டாங்க. என்னாச்சு அப்படின்னு விசாரிச்சா போற வழியில ஒரு ஆக்சிடென்ட் பார்த்ததுல இருந்து உன் பொண்டாட்டிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதையும் தாண்டி ஒரு 4 கிலோமீட்டர் போனோம், அப்புறம் மனசு மாதிரி வண்டியை திருப்ப சொல்லிட்டா நானும் திருப்பிட்டு வந்துட்டேங்கிறாரு. இவன் நெஞ்சில காயத்தை பார்த்துட்டு என்னன்னு கேட்க இவன் ஏதோ சொல்லி சமாளிக்கிறான். சரி இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குன்னு பையனுக்காக ஒரு ஜாக்கி சான் படம், சண்டை படம் உனக்கு பிடிக்கும் பாருன்னு படத்தை போட்டு விட்டாரு பையனுக்காக. பொண்டாட்டி தூங்க போக சொல்லிட்டா. இன்னும் குறையா கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு இவர் கையில கயத்தை எடுத்துட்டு அந்த கிணத்து பக்கம் போறார். கயரை எடுத்துட்டு கிணத்து பக்கம் போறாருன்னா என்ன அர்த்தம், ஏதோ பாவம் ஏன் ஜாக விடுவானே காப்பாத்தலாமான்னு சொல்லிட்டு தான் கயத்தை எடுத்துட்டு போறாப்ல தெரியுது. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம பாண்டி அந்த கிணத்துல இருந்து எஸ்கேப் ஆயிருப்பான் போல தெரியுது. விசில் அடிச்சு நக்கல் பண்ணுவான், பீடி அடிச்சு கெத்து காட்டுவான். அவன் எங்கன்னு தேடுறதுக்கே இவருக்கு பெரிய வேலையா போகுது. அப்படி அங்க எங்க தேடி திரியும் போது மரத்துக்கு மேல காத்துக்கிட்டு இருந்தவன் அப்படியே ஒரு ஜம்ப் குத்த வரதுக்குள்ள விளைக்கிறார். அவர் மறுபடியும் வெட்டிக்கிட்டு வந்து குத்த பாப்பான். ஓங்கி அடிக்கலான்னு பார்த்தா அவன் நம்ம பயல நல்லா அடிக்கிறாப்ல. குறுமையான பகுதியை வச்சு இன்னும் அடிக்க ஆரம்பிக்கல. இப்பதான் குத்த பாக்குறாரு. அதுக்குள்ள ஹீரோ பிடிச்சிட்டான் அந்த முனைய. இவன் கழுத்தை பிடிச்சு அப்படியே தூக்கி முன்னாடி ஒரு அடி, ஒரு எத்து. ஐயோ பாவமே கிணத்துல செத்துருவானேன்னு சொல்லிட்டு உன்னை காப்பாத்த வந்தா என்னடா துமுற காட்டுறியான்னு சொல்லிட்டு அடிக்க வர்றாரு. உப்பு மூட்டை மாதிரி ஏறிப்பான். இவங்க ரெண்டு பேரோட பாடியை பார்த்தாலே தெரியுது என்னதான் பாண்டியால முக்குனாலும் முனகுனாலும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு. சின்ன பிரத்தனமா உப்பு மூட்டை ஏறி தான் ஜமாளிக்க பாக்குறான். இடிச்சு தள்ளி மரத்தோட ரெண்டு பேரும் கீழே விழுவாங்க. எல்போவை வச்சே குத்துன்னு குத்துறாரு. அப்புறம் அவனோட காலை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு போவாரு. அப்புறம் கீழே விழுவாப்ல. நம்ம பய சட்டைய கலட்டி அவரோட கழுத்துல போட்டு இறுக்கிட்டான். கழுத்து இறுக்கிட்டு இருக்குது. மாத்தி அந்த பிடிய இவங்க விலக்கி போடுற சண்டை இருக்கே சூப்பரா இருக்கும். ஒரு கட்டத்துல தூக்கி தரையில WF அடிக்கிறாப்புல பொத்துன்னு போட்டு துவைக்கிறாரு. பொண்டாட்டி நெஞ்சில் அடிபட்டு இந்த இடத்துல பேண்டேஜ் போட்டு விட்டுருப்பா. அதெல்லாம் மறுபடியும் ரத்தமாகுது. ஒன்னே அப்படின்னு அப்படியே கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறார். பாண்டி அப்படியே அந்த பிடியில இருந்து எஸ்கேப் ஆகி அடிக்கிறான். உருட்டி விட்டதுல போய் ஒரு பள்ளத்துல பொத்துன்னு விழுவார். கேப் விடாம மறுபடியும் வந்து அடிக்கிறாப்ல. கழுத்து மேல ஏறி உட்காந்து கழுத்தை இறுக்கி பிடிச்சுக்கிறான். ஒண்ணு உப்பு முட்டை ஏறது இல்லைன்னா கழுத்துல ஏறி உட்கார்றது. ஹீரோக்கு வரும் பாருங்க கோவம். காதை சேர்த்து ரெண்டு இறுக்கி அடிச்சு அங்க இருந்த மரத்துல ஒரு கயத்தை போட்டு தூக்குல தொங்க விட்டார். டேய் உன் நாய அன்னைக்கு கொல்லும் போது போதையில இருந்தேன், அந்த போதை பத்தலன்னு எக்ஸ்ட்ரா போதைக்காகத்தான் உன் நாய கொன்னேன், ஒரு கிக்கா இருந்தது, இப்ப உன்னையும் கொல்ல போறேன்னு தூக்கி பிடிச்சுக்கிட்டாரு. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவர் போட்ட அந்த கிளை எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்குன்னு தெரியல. அங்க அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி நிப்பாட்டி பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவென்ட்ஸ் அப்படின்னு போடுறாங்க. என்னையா சொல்ற, உண்மை சம்பவங்களை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம்னு போடுறாங்க. இது என்னையா புதுக்கூத்தா இருக்கேன்னு நமக்கு தோணும். எஸ், இந்த மாதிரி சம்பவம் நிஜத்துல நடந்திருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்த பாண்டியன் ஒருத்தர் இதே மாதிரி ஒரு மலையாளி கூட போய் தான் நாயை கொன்னதுக்காக பழிக்கு பழி வாங்குறேன்னு போய் இறங்குனது, இந்த மாதிரி அடி வாங்கினது எல்லாம் நிஜம். அதைத்தான் படமாவே எடுத்திருக்காங்க. நான் சொல்லல ஒரு நல்ல விஷயம்னு. கிளை உடஞ்சிருது, கீழே பொத்துன்னு வந்து விழுவான். விழும்போதே
செத்து போயிட்டானோன்னு நமக்கு தோணும். ஏன்னா அசைவில்லாம அப்படியே கிடப்பான். ஹீரோவும் செத்துட்டானோ அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா நடிப்பு ஒரு ஜம்ப போட்டு முன்னாடி வந்து நிப்பான். இன்னும் ஆக்ரோஷமா இன்னும் வெறியோட நிக்கிறான். அவரோட காலை பிடிச்சு அப்படியே எடுத்து விட்டான். காலை பிடிச்சு புரட்டிக்கிட்டே வந்து ஒரு பள்ளத்துல விழுவான். நல்லா காலு வசமா கிடைக்க காலை அப்படியே திருகி உடைச்சு விட்டான். காலை உடைச்சு விட்டு ஓடிட்டான். இவருக்கோ காலு உடைஞ்சு போச்சு. நடக்கிறதுக்கே கஷ்டப்படுறாரு. தான் காலில் ஒரு அட்டை உட்காந்துட்டு இருந்து ரத்தம் குடிச்சிட்டு இருக்கோம். அந்த அட்டையை நசுக்கி போடுறாப்ல. அட்டைக்கே இந்த நிலைமை என்ன, நம்ம பயலுக்கு அறகுறையா உடஞ்ச காலு ஒரு மரத்தோட வேருக்குள்ள விட்டு ஏதோ நெம்பி எடுக்கிறாப்ல. அப்புறம் துணியை கிழிச்சு காலை இறுக்கி கட்டுறாரு. இப்பயும் நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் தான். கையில ஒரு கம்பெடுத்து ஊனி தான் நடக்கிறாப்ல. எங்கடா பாண்டின்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடியே ஒரு நல்ல பாம்பு வந்து நிக்கும். ஐயோ கொத்த போகுதுன்னு பார்த்தா அதையும் நம்ம பாண்டி பெல்ட் அடிச்சு வந்து அசால்ட்டா பாம்பை தூக்கி வீசிட்டான். ஹீரோவை காப்பாத்தி இருக்கிறான். தான் கையால தான் கொல்லணும்னு நினைக்கிறாப்லையா என்னன்னு தெரியல. பார்த்தா எங்கேயோ இருந்து ஒரு ஜம்ப் அடிச்சு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டான். ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ளேயே இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதாண்டா உனக்கு வேணும்னு நம்ம ஹீரோ கேட்பாரு. என் நாயை கொல்லும் போது போதையா இருந்துன்னு சொன்னேன்ல, அந்த போதை வேணுங்கிறான். ஆனா கீழே படுக்க போட்டு தலைய போட்டு ஒரு அமுக்கி பிடிச்சிட்டாரு. அதே சமயம் வானத்துல இருந்து ஒரு சொட்டு தண்ணி அப்படியே வந்து சட்டுன்னு விழும். என்னடான்னு பார்த்தா தூரல் போட ஆரம்பிக்குது. ஐயோ மழை பெய்யறதுக்குள்ள மிளகு எல்லாத்தையும் கட்டி வைக்க அப்பா சொன்னாரே, மிளகை கட்டி வைக்கணுமே இவன் நினைக்கிறான். அதுக்குள்ள நம்ம பாண்டி எகிரி குதிச்சு ஓடுறாரு. எங்கடா தப்பிச்சு ஓடுறான் போல அப்படின்னு பார்த்தா இவனுக்கு முன்னாடி ஓடி போய் அந்த மிளகெல்லாம் நனைஞ்சிடாம மூட்டை எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் அடுக்கிறான். தப்பிச்சு ஓடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. தப்பிச்சு ஓடலாவ கடைசி மூட்டையை எடுத்துட்டு உள்ள வரும்போது மூட்டையோட உள்ள தள்ளி விட்டுட்டு கையில கிடைச்சதெல்லாம் வச்சு அடிக்கிறாப்ல. மிளகு சேஃப் ஆயிடுச்சு. மிளக வச்சுதான் அப்புக்கு இவன் வச்சிருக்கிற அந்த கடன் அடைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அதுவும் அப்பாவுக்கு தெரியாமையே. அங்கேயும் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டை. ஒரு படத்துல ஒரு சண்டை இருந்தா பரவாயில்ல, இந்த ஒரே சண்டையவே படம் முழுக்க வச்சிருக்காங்க. ஆனாலும் சலிக்காம நமக்கு பார்க்க தோணுது. அதே சமயம் காரோட ஹாரன் அடிக்கிற சத்தம் கேக்குது. உடனே இவன் அடிக்கிறத விட்டு அந்த பக்கத்துல ஓடுறான். அப்பா தான் அந்த பக்கத்துல பெல் அடிக்கிறாரு. ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறார். சட்டையெல்லாம் எடுத்து நல்லா பிழிஞ்சு எடுத்து மலையில நனைஞ்சுக்கிட்டு வந்து டோரை திறந்து விடுறாரு. தான் காலில் அடிபட்டு இருக்கிறத கூட அப்பாவுக்கு காட்டிக்கல. அப்பா கீழே விழுந்ததுல அவருக்கு காலில் லைட்டா அடிபட்டு இருக்கும். அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாப்ப. அவ்வளவுதான். என்ன நடந்துச்சுன்னு கேட்டா ஒண்ணும் இல்லையேங்கிறாப்ல. இல்ல யாரோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தாங்களே, நம்ம மரத்துல வேலை பார்த்துட்டு இருந்தவங்க என்னன்னு கேட்க நம்ம ஹீரோவோ அப்பா அது ஒண்ணும் இல்ல, ஷெட்ல வச்சிருந்த நம்ம மிளகுல பாதிய காணோம், அவங்க தான் திருடிட்டு போயிருப்பாங்களோன்னு சந்தேகமா இருக்குன்னு அவங்க மேல பழிய போடுறான். ஆனா அப்பா இதை நம்புறதுக்கு தயாராக இல்ல. இங்க பாரு, கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சதெல்லாம் ஏதாவது ஆச்சு அவ்வளவுதான், ஒரு மிளகு துணிக்கு கூட ஒண்ணும் ஆகக்கூடாது பாத்துக்க அப்படின்னு திட்டாரு பையனை. உனக்கு பதிலா இந்த நாய்க்கு அந்த வேலையை கொடுத்தா கூட பொறுப்பா அந்த வேலையை பார்த்திருக்கும் போலன்னு நாயையும் இவனையும் தான் கம்பேர் பண்ணி பேசுறாரு அப்பா. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, திருநவனை நான் பிடிச்சு பாக்குறேன், இங்கதான் இங்கேயோ ஆடுபுலி ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இந்த திருட்டுல அந்த டீம் லீடருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு அவர் மேலையும் பழிய போட்டு விடுறான். இப்படியே பேச்சு கொடுத்துட்டு அப்பாவோட டிராயர்ல இருந்த துப்பாக்கி எடுத்து பின்னாடி சொருகிட்டான். அப்பா இதை கவனிக்கல. சரக்கடிக்கிறதுல மும்முரமா இருக்கிறாரு அப்பா. அப்புறம் வீட்டுல இருக்கிற கூர்மையான ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்து அரிசி கிரிசி ஃப்ரிட்ஜ் இதுல எல்லாம் உள்ள ஒளிய வைக்கிறான். அப்புறம் வீட்டை பூட்டுறான். நாய்க்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாயை உள்ள கூண்டுக்குள்ள அடைச்சு அதையும் பூட்டி சாவி அந்த பக்கத்துல வீசிடுறான். வீட்டு சாவியை எங்கேயோ மேல ஒளிய வச்சிருக்கான். இப்ப வீட்டுக்குள்ள குடும்பம் சேஃபா இருக்குது. இவர் இன்னும் கெத்து குறையாம இருக்கிறாரு. காலில் அடிபட்டாலும் இன்னும் அந்த கெத்து குறையாம இருக்கிறாப்ல. அந்த நாயை கொல்லும் போதும் ஒரு பெரிய கெத்து பத்தலன்னு உச்ச கெத்துல நாட்டு வெடிகுண்டை போட்டு நாயை கொன்னாரு. இப்பயும் அந்த கெத்து குறையல, அதே கெத்தோட தான் இருக்கிறாப்ல. ஊர்ல நிறைய பேரு கெத்து கெத்துன்னு திரிவானுங்கல்ல, அப்படி கெத்து காட்டுறவங்க எல்லாம் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் இதுதான். ஏன்னா படத்துல நீங்க பாத்திருந்தாலும் தெரியும், நம்ம ஹீரோவை விடையா கெத்து காட்டுற ஒருத்தவன் வேணும், அப்படி கெத்தாவே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவர். இங்க வந்து பார்த்தா நம்ம பாண்டி அங்க இல்ல. அப்பா கிட்ட மிளகு காணாம போச்சுன்னு போய் சொல்லியாச்சு. திருடிட்டு போயிட்டாங்கன்னு பழி போட்டாச்சு. இப்போ இந்த மூட்டை எல்லாத்தையும் இங்க இருந்து வேற ஒரு இடத்துல ஒளிய வைக்கணும். அப்பா பார்க்காத சமயம் அதை வித்து காசாக்கி அந்த காசை தான் அப்பு கிட்ட கொடுத்து கடன் அடைக்கணும். இதுக்காக காலில் அடிபட்டு இருக்கிற அந்த நிலைமையிலையும் மூட்டை எல்லாத்தையும் கொண்டு போய் இங்க இருந்து வேற ஒரு இடத்துல சேஃபா ஒளிய வைக்கிறான். மூட்டையை எடுத்து ஒளிய வச்சுக்கிட்டே இருப்பான். கடைசி 2 மூட்டையை எடுத்து ஒளிய வச்சுட்டு வரலாமே அந்த இடத்துல வச்சுட்டு வந்தா அன்னைக்கு எப்படி இவன் கெத்து காட்டுறேன்னு நாட்டு வெடியை உள்ள வச்சு வெடிக்க செஞ்சானோ அதே மாதிரி இங்க நம்ம பாண்டி கெத்து காட்டுறேன்னு அந்த மூட்டைக்குள்ள வெடி வச்சிருப்பான். அப்படியே பூம்னு வெடிச்சு சிதறது. அந்த வெடிச்சத்தத்துல அந்த பக்கத்துல பொண்டாட்டி எந்திரிச்சிடுறா, அப்பா எந்திரிச்சிடுறாரு. எங்கடா பாண்டின்னு பார்த்தா அசால்ட்டா பீடி அடிச்சுட்டு நான் இங்க தான்டா இருக்கேங்கிறாப்ல கெத்தா நிக்கிறார். வரும் பாருங்க நம்ம ஹீரோவுக்கு கோவம். டாய்னு வேகமா ஓடியாரார். இந்த பக்கம் இவனும் வேகமா ஓடியாருவான். 2 பேரும் ஸ்லோ மோஷன்ல படு வேகமா ஓடியாருவாங்க. உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு அவர் ஓடியாரார். வந்த வேகத்துல அவன் கழுத்தை பிடிச்சு தூக்கி தரையோட வச்சு அழுத்துன்னு அழுத்துறாரு. நல்லா அடி வாங்குறான். கொஞ்சம் கோவத்துல அடிச்சு தள்ளுறாரு. அங்க இருக்கிற வானமரம் எல்லாம் சாயுது இவங்க சண்டையில. எவ்வளவு லட்சமா இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு
கோவத்துல துப்பாக்கி எடுத்து சுட பாக்குறாரு. ஆனா துப்பாக்கிய இவன் தட்டி விட்டுட்டான். கீழே படுக்க போட்டு மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிறார். கிடைக்கிறது காதுதான். காது அப்படியே கடிச்சு துப்புறாப்ல. அவ்வளவு வெறி ஆயி போச்சு இப்போ நம்ம சேட்டனுக்கு. இங்க இருந்து பாண்டி மேல ஏற பார்த்தா புடிச்சு கீழே தள்ளி விட்டு தண்ணிக்குள்ள முக்கி எடுக்கிறாப்ல. தண்ணிக்குள்ள ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா ஏசு ஒரு கல்லு கிடைக்கும். முட்டிய போட்டு அடிச்சு பேத்து விட்டான். கால்ல அடி, இப்ப முட்டியில அடி. நொண்டி நொண்டி தான் விரட்டிக்கிட்டு வராரு. பாண்டி முன்னாடி ஓடுறாப்ல. விரட்டிக்கிட்டே வந்தவரு ஒரு இடத்துல முடியாம அப்படியே நின்னு இலப்பாரிக்கிட்டு இருக்கிறார். முட்டியில வேற கொஞ்சம் அடி, கல்ல வச்சு அடிச்சதுல. ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு வாழை தாரை எடுத்துட்டு வந்து சும்மா பொலிர் 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 பொலின்னு போடுறான். மறுபடியும் அவர் மேல ஏறி எல்போவை வச்சு ஷோல்டரை குத்தி இறக்குறான். மரத்துக்கு நடுவுல அவரோட தலைய மாட்டி தலைய நசுக்க பாக்குறாரு. நல்ல வேலை ஜஸ்ட்ல எஸ்கேப் ஆயிட்டான். அதையே பிடுங்கி அவரையே அடிக்க பாக்குறான். மாத்தி மாத்தி கிடக்கிறதெல்லாம் வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. இவன் அடங்குறாப்ல தெரியல. ஒரு பெரிய கல் எடுத்து அப்படியே தலையில வீசுவான். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ். கல்லு துண்டாயிருச்சு. மரண பயம்னு சொல்லுவாங்கல்ல, அத சேட்டனோட கண்ணுல காட்டிட்டான் பாண்டி. ஓடுகிறதேன்னு ஓடுறாரு. ஓடும்போது கைலி கீழே விழுந்துடும். கைலி எடுக்கலாமே, வேசி எடுக்கலாமே போனா வேசிய கூட எடுக்க விடாம கையில கிடைச்ச தென்னை மட்டையை வச்சு ஜட்டியோட ஓட ஓட விட்டு அடிக்கிறான். இதத்தான் நான் படத்துல சொன்னேன். இப்படி உங்களை ஒருத்தன் ஓட ஓட விரட்டி விடுவான். நீங்க சேட்டை ஓட ஓட அடிச்சு விரட்டுறது ஒரு தமிழே அப்படின்னு சொன்னா எந்த ஒரு மலையாள நடிகராவது நடிக்க ஒத்துப்பாப்லையா? கதையா பார்த்து இந்த மாதிரி ஒரு நடிக்கிற வாய்ப்பு கிடைக்குதுன்னு ஒத்துக்கிட்டதுக்கு நம்ம ஹீரோக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். வீட்டுக்கு வாசல் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ சாவி போட்டு திறக்கணும். அதுக்குள்ள இவன் ஜம்ப் பண்ணி வர கட்டைய வச்சு ஓங்கி ஒரு அடி, ஓட வச்சு அடி. இன்னொரு கட்டையை எடுத்து பாண்டியோட முதுகுல ஓங்கி ஒரு ஷாட். அடுத்து கழுகு பார்வையில அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டை சுத்தி எப்படியெல்லாம் சண்டை போடுறாங்கிறத காட்டுறாங்க. துணிமணி காய போட்டு கிடக்கும்ல, அதை எடுத்து நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி பிடிச்சு பொழந்து எடுக்கிறான். அங்க அந்த முள்ளுச்செடி இருக்கும். அந்த முள்ளுச்செடி எடுத்து முதுகுல ஒரு அடி அடிப்பான் பாருங்க. அப்படியே தோல் பிஞ்சு போயிடும். அப்பா பார்த்துட்டு என்னடா அது நடக்குதுன்னு கேட்டா மிளக திருநவன் இவன் தான். இவனை சும்மா விட சொல்றீங்களா அப்படிங்கிறாரு. டே திருநவன் தானே, போனா போயிட்டு போதுரா விடுறாங்கிறாரு அப்பா. நம்ம பய கேட்கல. ஆனா ஒரு கட்டத்துல பன்னிய வேட்டையாட இவன் எப்படி விரட்டிக்கிட்டு போவான், அந்த மாதிரி சேட்டனை வேட்டையாடுறதுக்காக பாண்டி விரட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கிறான். ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது பன்னி மேல எகிரி குதிச்சு பன்னியத்தை வெறுங்கையால அடிச்சே கொண்டவன் பாண்டி. இப்ப சேட்டன் கிடைச்சிருக்கிறாப்ல. விடுவாப்லையா? பன்னி அடிக்கிறாப்லையா? அடிச்சே விட்டா கொண்டு இருப்பான் போல. எப்படியோ எஸ்கேப் ஆகி கதவை திறக்க பாக்குறாரு. தடுக்க வந்த பாண்டி அடிச்சு வெளியில தள்ளிட்டு பக்கத்துல வரும்போது ஒரு வழியா கதவை சாத்திக்கிட்டாப்ல. தாழ்பா போட்டுட்டார். பீரோ எல்லாத்தையும் குறுக்கால போட்டு கதவை திறக்க முடியாம நிப்பாட்டுறாரு. பொண்டாட்டி பார்த்துட்டு என்னங்க நடக்குதுன்னு கத்திக்கிட்டே இருக்கு. ஆனா இவன் எதையும் சொல்றதுக்கு தயாரா இல்ல. அப்பாவும் கத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கும் எதுவும் சொல்றதுக்கு தயாராக இல்ல. ஹாயா உள்ள உட்காந்து நல்ல டயர்டாயிட்டாப்லையா கிடக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. இது கண்டிப்பா ஒரு சாதாரண திருட்டு மிரட்டுன்னு அப்பா நம்பல. போலீஸுக்கு போன் பண்றேன்னு கிளம்பும் போது போலீஸுக்கு போன் பண்ண கூடாதுன்னு இவன் சத்தம் போடுறான். ஏன்னா நம்ம ஹீரோ ஏற்கனவே ஒரு போலீஸ் கேஸ்ல ஆல்மோஸ்ட் கைதாக வேண்டியவர் ஜாமீன்ல தான் வெளியில வந்திருக்கிறார். இப்போ அந்த நாயை வெடி வச்சு கொண்ட மேட்டர் வெளியில தெரிஞ்சிடும். இங்க ஒரு பயில ரத்தக்கரை வர வரைக்கும் மாத்தி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுவும் கேஸ் ஆகும். இதெல்லாம் ஆச்சுன்னா அப்புறம் ஜெயில கிடக்க வேண்டியதான். அதனாலதான் போலீஸுக்கு கால் பண்ண கூடாதுங்கிறாப்ல. எவ்வளவு பெரிய சண்டை நடக்குது. பொண்டாட்டி சும்மா இல்லாம ஏன் தேவையில்லாம நீங்க இந்த மாதிரி களத்துல இறங்கி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நம்ம கிட்ட இருக்க நாயை அவுத்து விட்டாலே போதுமே அப்படின்னு சொன்னதும் ஹீரோவுக்கு விருட்டுன்னு பயங்கர கோவம் வரும். எவ்வளவு பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்குது. இங்கேயும் இவனை விட அந்த நாய் தான் பெஸ்ட்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்பா சொன்னார்ல, அதே மாதிரி பொண்டாட்டி சொல்றாப்ல இவருக்கு தோணும். கோவத்துல இறை அப்படின்னு கூப்பிடுறாரு சேட்டை. பாண்டி அந்த பக்கத்துல வந்து நிப்பான். என் நாயத்தான கொல்லணும்னு வந்த, போ கூண்டுக்குள்ளதான் இருக்கு, கொன்னுட்டு போ அப்படிங்கிறார். அப்படி சொல்லிட்டு பொண்டாட்டியை பார்த்து ஒரு முறப்பாப்ல. பொண்டாட்டிக்கு புருஷனோட இந்த கோபம் சுத்தமா பிடிக்கல. அவ்வளவு திமிரா அப்படிங்கிறாப்லதான் அவங்களும் பாக்குறாங்க. இவனும் நாயை கொல்றதுக்கு போய் பாப்பான். ஆனா ஒரு நாய் மேல இருக்கிற அந்த அளவுக்கு அதிகமான அந்த அன்புனாலதான் இவ்வளவு தூரம் இவரை தேடி வந்து பழி வாங்கணும்னு வந்து நிக்கிறான். அவன் இந்த நாயை போய் கொல்லுவானா? கொல்லல. அதுக்கு பதிலா வீட்டு கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வரான். வீட்டுக்குள்ளேயும் இப்ப சண்டை நடக்குது. ஃபர்ஸ்ட் சேட்டன் கெத்து காட்டி அடிப்பாரு. கிச்சன் பக்கம் எல்லாம் சண்டை நடந்துட்டு இருக்குது. கழுத்தை பிடிச்செல்லாம் நெரிப்பாரு. ஆனா கைய முறுக்கி கீழே தள்ளி விட்டுருவான். டே வேண்டாண்டான்னு அந்த அம்மா கத்துது. இந்த அப்பா கத்துறாரு. எதையுமே அவங்க ரெண்டு பேரும் கேட்கறதுக்கு தயாராகல. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா குடும்பத்து மேல அவங்க ரெண்டு பேருமே கை வைக்கல. ஆனா இவங்க சண்டை இவ்வளவு உக்கிரமா இருக்குன்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது. வேட்டையாடும் போது அடிபட்ட பண்ணி திரும்ப கோவத்தோட வரும்போது எப்படி சண்டை போடுமோ அந்த மாதிரி நம்ம சேட்டன் சண்டை போடுறான். கிடைக்கிறதெல்லாம் வச்சு கழுத்தை புட்டெல்லாம் நெரிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு பாண்டி. ஒரு கட்டத்துல சேட்டனால சமாளிக்க முடியல. போனாலேயே அடிப்பான். பார்த்தா பயமா இருக்குன்னு அந்த அம்மா குடும்பத்தை குறுக்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சேட்டனை போட்டு மறுபடியும் புரட்டி எடுக்கிறான். அங்க அந்த பன்னியை எப்படி வேட்டையாடினானோ அதை காட்டுறாங்க. இந்த பக்கம் சேட்டனை வேட்டையாடுறத காட்டுறாங்க. பன்னி அடிக்கிறதுக்கு அவங்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கும். அதே ஆயுதத்தை எடுத்து நம்ம சேட்டனோட நெத்தி போட்டுல வச்சு ஒரு 2 அடி. அவ்வளவுதான். மொத்த கெத்தும் அப்படியே இறங்கி போச்சு. அப்படியே படிக்கட்டுல ஊந்து போய்
மேல இருக்கிற ரூம்ல ஒரு பாத்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. இன்னும் வேஸ்டியே கட்டல. ஐயோ அப்படின்னு பொண்டாட்டி மேல போற சமயம் மாமனார் மருமகளை கைய பிடிச்சுக்கிறாரு. வேண்டாம் இப்ப போக வேண்டாம் டாப்ல. அந்த பக்கம் பார்த்தா அடிச்சு அடியில முகமெல்லாம் வீங்கி போய் பாத்ரூம்குள்ள மரண பயத்தோட அப்படியே ஒண்டி போயிட்டாரு. இவனும் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வர்றான். அரை நிர்வாணத்துல அந்த மனுஷன் கிடக்குறார் மரண பயத்தோட. இந்த பக்கம் கக்கூசு மேல ஏறி உட்காந்துட்டு எதுக்கு இருக்கிற நம்ம சேட்டனை பாக்குறான். இவன் வளர்த்த நாயை கொல்லும் போது ஏதோ ஒரு போதையா இருந்தது, ஏதோ ஒரு கெத்தா இருந்ததுன்னு சொன்னாப்ல இல்ல. இப்போ இப்படி கூனி குறுகி பாத்ரூம்ல சேட்டனை இப்படி உட்கார வச்சு பார்த்ததுல அதே போதை அதே கெத்து எங்களுக்கு இருக்குடா அப்படிங்கறத அசால்ட்டா ப்ரூவ் பண்ணி காட்டி கெத்தா முன்னாடி உட்காந்து ஒரு பீடியை மட்டும் அடிச்சுட்டு அவனை எதுவுமே செய்யாம அமைதியா அங்க இருந்து வெளியில போறார். இவங்களுக்குள்ள நடந்த அந்த சண்டையில ரத்த கலரியான ஏகப்பட்ட இடத்தை காட்டுறாங்க. ரத்தம் படியாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். சரி பாண்டி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா ஜம்முன்னு போய் தண்ணி எடுத்து உடம்பு ஃபுல்லா நல்லா ஊத்திக்கிட்டு ஒரு குளியல போடுறான். அங்க இருந்த சேட்டனோட சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே அமைதியா வீட்டை விட்டு கிளம்பி போறாங்க. அவன் அப்படி அமைதியா கிளம்பி போறத மேல இருந்து நம்ம சேட்டன் அவரும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறார். பாண்டி போயாச்சு. இப்ப நீ மேல போய் உன் புருஷனை பாருன்னு மாமனார் சொன்னா இல்ல நான் இனிமே எதுவா இருந்தாலும் யோசிச்சு தான் முடிவெடுப்பேன்ட்டா. ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே காட்டிக்கிட்டேன் அப்பா. இப்ப நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஒரு சரக்கு பையனுக்காகன்னு ஒரு பெக்க ஊத்திட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடந்து மேல போறாப்ல. எதுக்கு? சரக்கு ஊத்தி கொடுத்தாவது பையனை அமைதிப்படுத்தணுங்கிறதுக்காக. தன்னோட கெத்த ஒரு சின்ன பையன் அடக்கிட்டானே அப்படிங்கறத ஜன்னல் வழியா சேட்டனும் பாக்குறார். கேட்ல இருந்து பாண்டியும் பாக்குறான். ரெண்டு பேருமே கடைசி நிமிஷத்துல ஒரு புன்னகை பூப்பாங்க. அவ்வளவுதான். இவங்கள புரிஞ்சிக்கவே முடியலன்னு தோணுது இல்ல. அப்புறம் இவங்க கிட்ட இருந்த அந்த நாயை இவன் கூட்டிட்டு கிளம்பிட்டான். படத்தோட பேரு காலா. எப்படி இருந்துச்சு படம்? சிறப்பா இருந்ததா? படம் பாக்குற நமக்கே எப்படி இருக்கு. நிஜத்துல இந்த மாதிரி நடந்திருக்குன்னா அவங்க ரெண்டு பேருக்கு எப்படி இருந்திருக்கும். அந்த குடும்பத்தோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. இப்போ நான் இன்ட்ரோல சொன்னது சரியா இல்லையா? பாத்ரூம்ல அந்த சீனை பாத்தீங்கல்ல, சட்டியோட உட்கார வைக்கிறான். நீங்க பயந்துகிட்டே ஒருத்தனை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா ரஜினி, கமல், விஜய், அஜித் யார் வேணா இருக்கட்டும், இல்ல புதுசா வந்த நடிகர்களா கூட இருக்கட்டும், கண்டிப்பா இந்த காட்சிக்கு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா ஒத்துக்கிட்டு நடிச்சான் பாத்தீங்களா, அங்கதான் நம்ம மரியாதையை சம்பாதிச்சுட்டாப்ல நம்ம டொவினோ தாமஸ். வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.